MBA பட்டதாரி. பெங்களூரு நகர வாழ்க்கையை வெறுத்து தனி ஒருவனாக காட்டில் குடியேறிய தமிழர். கரண்ட் இல்லை, காற்றும் பச்சிகளின் ரீங்காரமும் தான் இசை. போதும்டா உங்க போலி வாழ்க்கை என மனிதர்களை விட்டு விலகி காட்டுக்கு போய் வேற மாதிரி அனுபவித்து வாழும் ஒரு மனிதனின் தற்சார்பு வாழ்க்கை சொல்லும் பாடம். தற்சார்பு வாழ்க்கைக்கு இந்த இடம் தேர்வு செஞ்சது முக்கிய காரணம் இந்த மாதிரி ஒரு இடம் தான். இப்போ உங்களுக்கு அந்த ரோடு போடணும், அந்த வசதி வேணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை? அதுக்கு நான் தயாராயிட்டேன். என்னன்னா இப்போ தற்சார்பு வாழ்க்கைனா நம்ம இயன்ற வரைக்கும் நம்ம என்ன பொருள் இங்கே இருக்குதோ அதை பயன்படுத்தலாம். இப்போ போக்குவரத்து இருந்துச்சுன்னா சட்டுன்னு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடும். அது இல்லாத பொழுது நம்ம நுகர்வு அதிகமா இங்க எடுத்துக்குவோம். இருக்கும் சூழல் நம்ம வாய்ப்பா எடுத்துக்கிறது. இங்க பாதை இல்லை, அது எனக்கு ஒரு வாய்ப்பு. என்ன ப்ராப்ளமோ அதை எனக்கு சொல்யூஷன். MBA வரைக்கும் படிச்சிருக்கீங்க, பெங்களூர்ல போயிட்டு ரிசர்ச் அனலிஸ்டா ஒர்க் பண்ணிருக்காரு அப்படிங்கறது தான் மிகப்பெரிய விஷயம். இந்த நடுப்புற அந்த மாற்றம் ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ஆரம்ப கட்ட வாழ்வியல் இப்படிதான் இருந்தது. அதனாலதான் எனக்கு இதை பொருந்தி வாழ முடியுது. பெங்களூர் போய் ஒரு ஆண்டுலயே எனக்கு சலிப்பு தட்டிடுச்சு இல்ல அப்படின்ட்டு. ஆனா இப்ப நம்ம இந்த தற்சார்பு வாழ்வியல்னு சொல்லிட்டு நம்ம பொருளாதாரம் இல்லாம இந்த வாழ்வியலுக்குள்ள வந்துடக்கூடாது. அப்போ பொருளாதாரம் நமக்கு தேவை, இந்த நிலம் நம்மளுக்கு இல்லை. அப்ப நிலம் வாங்கி இதெல்லாம் பண்ணும்போது அதே நேரத்துல என்னோட குடும்பத்தையே தயார்படுத்திட்டு வந்தேன். நிச்சயமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள்ல வந்த மாற்றம் இல்லை. 15 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டு. அப்ப அந்த 15 ஆண்டுகள் என்ன பண்ணீங்க? பெங்களூர்ல இருந்தீங்க. அப்புறம் நான் இந்த நிலம் வாங்கினதுக்கு பிற்பாடு குடும்பத்தை இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு தயார்படுத்துறதுக்கு 5 ஆண்டுகள் எடுத்து முழுமையா அதுக்கான வாழ்வியலுக்கு இதுக்கு தகுந்ததுக்கு பிற்பாடுதான் நான் வேலையை விடுறேன். பெரிய விஷயங்க. நிச்சயமா எனக்கு இதுதான் நிறைவா தெரியுது. இந்த பரன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி ஒரு சூழல் நான் புத்தகம் படிக்கணுங்கிறதுக்கு வேண்டிய இது அமைச்சுக்கிட்டேன். ஆனா இப்ப பாத்துட்டுனா நம்ம இந்த பயிர் போட்டிருக்கிறதுனால இங்க பாதுகாப்புக்காக இரவு நேரங்களில் நாங்கள் தங்கிக்குவோம். பொதுவாக எனக்கு பிடித்தமான இடம். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு உள்ள வரப்போறோம். இப்போ வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஃபுல்லா அப்பெல்லாம் சாணி போட்டு முழுகுவாங்களோ அது மாதிரி மொழிகி வச்சிருக்காங்க. ஒரு சமதளமான ஒரு பரப்பு. இது எப்படி அவங்க செஞ்சாங்கன்னே தெரியல. கேட்டேன், இது எல்லாமே இந்த வீடு கட்டினதுல இருந்து இந்த இடத்துல இருந்து இது இவங்களாவே சொந்த முயற்சியில பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்க கட்டின அந்த கல் கொண்டு இங்க என்ன இருக்கோ அதை வச்சுதான் இந்த வீட்டை கட்டிருக்கதா அவங்க சொன்னாங்க. உள்ள போலாமா? இது எல்லாமே காட்டுல இருக்கிற கல்லு மண்ணுகளை எடுத்து நாம இந்த இடம் வாங்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பரப்பளவு கிடையாது. எல்லாம் மேடும் குழியுமா இருந்தது. அப்ப அந்த இடத்த சீர்படுத்துறோம், அதுல இருக்கிற தேவையற்ற கற்களை வீடுகளாயிருச்சு.